எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஹீனா. வாங்க ஒன்னா சேர்ந்து கத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூகுள் டாக்ஸை எப்படி கிரியேட் பண்றது. ஸோ ஒரு பிகினரா இருந்தாலும் கூகுள் டாக்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றது, ஸோ அதில் இருக்க சில பட்டன்ஸ் இருக்கிற சில ஆப்ஷன்ஸ்ல எப்படி அழகா யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம் வாங்க. ஸோ எப்பவுமே நம்ம கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணனா என்ன பண்ணுவோம், ஸோ இங்க இருக்குல்லையே இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணி அதில் கூகுள் டாக்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி தான் கூகுள் டாக்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு எப்பயாச்சும் இப்போ நியூ கூகுள் டாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம அதில் போயிட்டோ ஓப்பன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நமக்கு வேறு ஐடியாவும் இருக்காது. என்னென்னா, ஸோ இங்கே நம்ம யூஆர்எல் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, லிங்க் போட்டு சர்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல போய் டாக்ஸ் டாட் நியூ, ஸோ DOCS.NEU docs.new சொல்லி சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கனாலே நமக்கு இந்த கூகுள் டாக்ஸ் பேஜ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அன்டைட்டில் டாக்குமெண்ட்டாக நமக்கு ஒரு கூகுள் டாக்ஸ் ரெடியாக நமக்கு கண்ணு முன்னாடி இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் இனிமேல் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் எல்லாமே பேசிக்காக என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே பார்த்துடலாமா வாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஸ்கூல் ஒர்க் பண்ணுவோம், அசைன்மெண்ட் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் பண்ணுவோம், ஆர்டிக்கல் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எதுனாலும் நம்ம டைப் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் பேஸ்ட் பண்ணுவோம், ஆமாம் தானே. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ டைப் பண்ணலாம், இல்லை பேஸ்ட் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ நான் இங்கே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே சும்மா ஏதாச்சும் நான் ஓப்பன் பண்ணுறேன், ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல்லேருந்து ஓப்பன் பண்ணேன், நான் இதுலேருந்து தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாருங்களேன், இங்கே மட்டும் ஜஸ்ட் Ctrl+C காப்பிங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, போட்டுட்டு நம்ம Ctrl+V கொடுத்தோம்னா இங்கே இருக்க நம்ம இதில் என்ன டெஸ்ட் பார்த்தோமோ இந்த டெஸ்ட் வந்துடும். அதனால எப்பவுமே இந்த தப்பு பண்ணாதீங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த பேஸ்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க. பேஸ்ட் வித்தவுட் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு எந்த இதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம வேர்டில் டைப் பண்ண மாதிரியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கல் நம்ம காப்பி பண்ணணும்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம், ஆர் நம்மளே டைப் பண்ணனாலும் மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இந்த குறிப்பிட்ட வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியல் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஏரியல் ஃபார்மேட் வேணாம். நம்மளோட டீச்சர்ஸ்லாம் நமக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, டைம்ஸ் நியூ ரோமன்ல தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட் இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்மேட்டில் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம இன்ஸ்டியூட்டில் நமக்கு என்ன ஃபாலோ சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ஸோ ஜென்ரலாக எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் வச்சுப்பாங்க. ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் கரெக்டாக 12 இருக்கணுங்க. ஸோ இதுதான் ஜென்ரலான ஃபார்மேட். நீங்கள் என்னதான் ஒரு அசைன்மெண்ட் இருந்தாலும் சரி, ஆர்டிக்கல்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஜென்ரல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாருங்களேன், இப்போ நமக்கு இது டைம்ஸ் நியூ ரோமன் மாற்றியாச்சு. ஸோ இப்போ நான் இந்த லெட்டரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட் அது ஃபுல்லாக கொடுத்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. பட் நார்மலாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 12 தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பாருங்களேன், இங்கே 4 மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டவுட் வரல, என்னடா இது 4 மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இது பார்த்தோன்னா இதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த மாதிரி ஜென்ரலாக அலைன்மெண்ட் ஆகும். நீங்கள் அந்த கோடை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே கொடுத்துருக்காங்களா லைன், அந்த லைனில் எப்படி இருக்கோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேர்டு அலைன்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அது அலைன்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் தேர்ட் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் பாருங்களா, அப்படியே ஆப்போசிட் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலுங்க. ஸோ இந்த சைடும் 2 சைடும் ஒன்றாவே இருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 2 சைடும் ஓவர் ஃப்ளெக்சிங் ஆகாமல், அதாவது ஓவர் லேப்பிங் ஆகாமல், ஸோ இந்த சைடும் வழியாமல் இந்த சைடும் வழியாமல் 2 டெக்ஸ்ட்டும் நடுவில் இருக்கணும். நம்ம இந்த டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணனா பாருங்களேன், ஒன்று மேலே போதும் ஒன்று கீழே போதும், அந்த மாதிரி இருக்காமல் 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலைன் பண்ணுறதுக்கான டூல் தான் இந்த 4மே. சரியா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னடா இது ஆரோ மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஸ்பேசிங். அது என்னடா ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு லைன் இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு, செகண்ட் லைன் இருக்கு, 3, 4, 5. ஸோ ஓவரால் நமக்கு பார்த்தீங்கன்னா 6 லைன் இருக்கு. ஸோ இந்த 6 லைனுக்கும் நடுவில் பாருங்களேன் கேப் எவ்வளோ சின்னதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்காது இல்லையா, ரொம்ப சின்னதாக இருக்கும். சில டைம்ல நம்ம வேர்டு கண்ணுக்கு தெரியாது, ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஸ்பேசிங் கூட வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த டூல். ஸோ இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்களேன், 1.5 வச்சுட்டு ஸோ இப்போ பாருங்க அந்த வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு, அந்த லைனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கு. படிக்கவும் ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லைன் இது 10 எனக்கு டபுளாக
வேணும்னா நம்ம டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து சின்னதாக வேணும், சிங்கிளாக வேணும்னா நம்ம இவ்வளோ சின்னதாக கூட ஆக்கிக்கலாம். பட் ஜென்ரலாக இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேசிங்கில் இந்த 1.5 இருக்கு இல்லையா, ஸோ அந்த 1.5 ஸ்பேசிங் தாங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலி ஜென்ரலாக வந்து இந்த டைம்ஸ் நியூ ரோமன் இது வந்து 12 இருக்கும். ஸோ 12 வச்சுட்டு ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1.5ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஃபார்மேட். இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், இதையும் மாற்றிக்கலாம், அதையும் மாற்றிக்கலாம், எப்படி வேணால் நம்ம மாற்றி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், இங்க 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 4 ஆப்ஷன். ஸோ இது என்னன்னா இது வந்து போல்டுனா என்னன்னா இது வந்து அப்படியே நமக்கு தூக்கி காட்டும், ஒரு மாதிரி போல்டா காட்டும். நான் இப்போ பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து நார்மலா இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் பாதி மட்டும் போல்டு பண்ணிட்டு அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். ஸோ போல்டு பண்ணணும்னா பாருங்களேன், இப்போ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட், அது வந்து ஒரு மாதிரி தூக்கி அழகா காட்டும். ஸோ ஏன் இந்த போல்டு வச்சிருக்காங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஹெட்டிங் எழுதுவோம், சப் ஹெட்டிங் எழுதுவோம், அதுவுமே இதுவுமே ஒரே மாதிரி இருந்தால் அது ஒரு மாதிரி பார்க்க இம்ப்ரெஷனாக இருக்காது இல்லையா. ஸோ ஹெட்டிங்னாலே அது தூக்கி தெரியணும்னு தானே நம்ம வைப்போம். ஸோ டைட்டில்னாலே அது கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரியணும். ஸோ அந்த அட்ராக்டிவ்னஸ்க்காக தான் நம்ம வந்து அதை போல்டாக மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த போல்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்டாலிக் இருக்குது. இட்டாலிக்னா என்னன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்லைடாக இருக்கும் அந்த வேர்டு. இந்த இட்டாலிக் ஸ்டைலில் பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே டிஃப்ரென்ஸு. ஸோ இதுக்கும் அது வந்து இட்டாலிக் ஸ்டைலில் இருக்கும். ஸோ ஏன் இந்த இட்டாலிக் ஸ்டைலில் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இட்டாலிக் ஸ்டைலில் தான் அசைன்மெண்ட் பண்ணணும். இல்லை வந்து நம்ம ஆர்டிக்கல்லாம் எழுதும் போது இந்த ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலிக் இந்த எல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலிக் தான் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம இந்த இட்டாலிக் இந்த ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். ஸோ இது என்னென்ன அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு வேர்டு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா கீழே கோடு மாதிரி வந்துருங்க. ஸோ இதுவுமே நம்ம மெயினாக வந்து நம்மளோட டைட்டில், சப் டைட்டில், ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கீழே கோடு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம், இல்லை கோடு வேணாம் அப்படின்னா நம்ம கோடு வந்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபார்ம் கேட்குறோம். ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து நடுவில் வந்து நிறைய கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப் விட்டுட்டு மற்றவங்க ஃபில் பண்ண மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த அண்டர்லைனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கலர் இருக்கு. ஸோ கலர்னா இப்போ வந்து எனக்கு இந்த வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலரை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ பவுடர். ஸோ பாருங்களேன், அந்த எழுத்து மட்டும் ஹைலைட்டாக தெரியும். இது வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தரும்போது இப்போ நான் வேர்டு வச்சு ஏதாச்சும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காட்டலாம். இப்போ ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு பார்க்கும்போது அது வந்து கிளியராக தெரியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து ஹைலைட் பண்ணலாம். பாருங்களேன், இப்படி ஹைலைட் பண்ணி ஏதாச்சும் ஒரு கலர் நான் க்ரீன் எடுத்துக்கிறேன் பாருங்க, க்ரீன் பண்ணி ஹைலைட் பண்ணி அனுப்பலாம். ஆர்எல்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ், நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஏதாச்சும் சின்ன போர்ஷன் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சின்ன போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்க ஓப்பன் பண்ணும்போது ஓ இதுதான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக பார்க்காம அவங்களுக்கு எது தேவையோ நம்ம ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி அமைச்சிருக்கோம்ல, ஸோ அவங்க வந்து இந்த ஹைலைட் போர்ஷனை மட்டும் ஈஸியாக பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹைலைட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து இப்போ இப்படி இருக்குது, எனக்கு இந்த வேர்டு வந்து பிளாக் கலரில் வேணாம், வேறு ஏதாச்சும் கலரில் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், அந்த வேர்டு வந்து ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த வேர்டு இருக்குது, இது வந்து எனக்கு வந்து பிளாக் கலரில் வேணாம், நான் வந்து ரெட் கலரில் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா அந்த வேர்டே அப்படியே ரெட் கலரில் மாறிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான இந்த மெயின் ஆப்ஷன் தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்டர் போடலாம், இந்த சப் புல்லட் எண் போடலாம். ஸோ அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோவில் ஒன்று தெளிவாக பார்க்கலாம். பட் ஜென்ரலாக நார்மலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட். இது என்னோட புல்லட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் எழுத போகிறோம். ஸோ எழுதும் போது எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு ஒரு மாதிரி புல்லட்டின் ஃபார்மேட்டில் வேணும், ஒவ்வொன்றும் நான் லைன் பை லைன் சொல்லி தரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் எங்கே உங்களுக்கு அந்த புல்லட் வேணுமோ ஸோ அந்த இதில் போயிட்டு நம்ம கர்சரை வச்சு ஸோ ஜஸ்ட் இது இங்கே கிளிக் பண்ணோன்னா வெறும் புல்லட் வந்துடும். ஸோ நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக் இந்த புல்லட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல ஆரோ, ஸோ அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணணும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரவுண்டு ஸ்மால் புல்லட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஆரோ மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆரோ மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எங்கே வேணும் அந்த புல்லட் ஏன் இங்கே வேணும் எனக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தனாலே எனக்கு வந்து செகண்ட் அப்கமிங் அப்படியே வந்துடும். ஸோ இது வந்து புல்லட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து நிறைய இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோவை சூஸ் பண்ணிக்க, இல்லை எனக்கு ஸ்டார் வேணும்னா நீங்கள் ஸ்டார் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வந்து இந்த அம்புக்குறி வேணும்னா நீங்கள் அம்புக்குறி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் உங்கள் விருப்பம் தான், சரியா? ஸோ எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. ஸோ அப்புறம் இதில் வந்து இந்த டேபிளில் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இந்த ட்ராயிங்கில் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த வந்து ஷேப்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி இன்செர்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்க்கலாமே ஒன் பை ஒன் டக்கு 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 டக்குன்னு. சரி பாருங்களேன். ஸோ இதுல வந்து டேரெக்டாகவே இங்கே இமேஜ் இந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரி இருக்குல்ல, கேலரி மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக இமேஜ்க்கு போயிடும். இல்லை எனக்கு வந்து வேற மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே இன்செர்ட் இருக்குல்ல, இந்த இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே இமேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜ் ஆப்ஷன் வழியாகவும் போயிட்டு இங்கே அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் காட்டும். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்கன்னா நம்ம டவுன்லோட்லேயும் சரி இல்லை ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி, நீங்கள் எங்கே உங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எது வச்சிருக்கீங்களோ அங்கே அந்த பேஜ் அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டேபிள் வேணும், இந்த மாதிரி டேபிள் வேணும்னா நமக்கு எத்தனை டேபிள் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 3 டேபிள் ஓகே பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஓகே பண்ணிட்டு இங்கே என்ட்ரு கொடுத்தீங்கனாலே இங்கே வந்து ஒரு மாதிரி டேபிள் மாதிரி ஃபார்மேட் மாதிரி வந்துடும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இது மேலே நீங்கள் கர்சர் வச்சாலும் சரி, நீங்கள் இப்படி அதுக்கேற்ற மாதிரி அந்த காலமோ ரோவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பேஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஓவராலாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலையுமே வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். இல்லை எங்கள் பேக்ரவுண்ட் கலர் வேணாம், எனக்கு ஒயிட்டாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் திருப்ப அதே ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணால் அது அகெயின் பேக் டு நார்மலாக மாறிடும். இல்லை எனக்கு கஸ்டமைஸ் நான் பின்னாடி அழகாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் கலர் வச்சு காட்டணும்னா நீங்கள் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டராக இருக்கும். பார்டர்னா இங்கே அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸ் இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. எனக்கு வந்து அந்த பிளாக் கலரில் வேணாம், ரெட் கலரில் வேணும்னா நம்ம வந்து ரெட் கலர்லாம் கூட இந்த மாதிரி மாற்றிக்கலாம், சரியா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, இந்த தாங்க மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கூகுள் டாக்ஸில் இது மட்டும் யூஸ் பண்ணாமல் இதில் இருக்க ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இப்போ நான் இது எல்லாமே பண்ணிட்டேன், இது எல்லாமே பண்ணி நான் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ நான் ஜஸ்ட் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டாலும் இது அப்படியே என்னோட கூகுள் டாக்ஸை நான் ஓப்பன் பண்ணால் நான் எங்கே விட்டனோ அங்கேயே அப்படியே வந்து நிற்கும். நம்ம வாண்டடாக போயிட்டு ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணணும். பிகாஸ் சேவ் பண்ணலைன்னா அது வந்து நம்ம ஒரு வேளை கரண்ட் போயிடுச்சு, லேப்டாப் டக்குன்னு சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து சேவ் பண்ணலன்னா அப்படியே புதுசாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். பட் இதில் அந்த ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம எப்போ வேணால் இப்போ எனக்கு இது இருக்குது நான் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு போர் அடிக்குது நான் அப்புறமா பண்ணல அப்படின்னா நான் ஜஸ்ட் இன்ட்டு குத்துட்டு ஆப்வியஸ்லி எடுத்து வச்சுட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு அப்புறம் என்னோட வேறு ஒர்க்கு பார்க்கலாம். ஸோ அது இந்த கூகுள் டாக்ஸில் இருக்க பெரிய பெனிஃபிட்ஸாக நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் டாக்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஷேர் ஆப்ஷன் போட்டாலே நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து யார் மெயிலுக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த மெயிலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி 2 பேரும் சேர்ந்து கூட இதில் ஒர்க் பண்ணலாங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து எனக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட் ஃபைல்குள்ளே போயிட்டு இங்கே டவுன்லோட் இருக்குல்ல, டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய ஃபார்மேட் காட்டும். ஸோ ஓப்பன் டாக்குமெண்ட்டாக, பிடிஎஃபாக, பிளெயின் டெக்ஸ்ட்டாக அந்த மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்படியே பிடிஎஃபாக மாறிடும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட்டில் பார்க்கலாம். நம்ம கம்ப்யூட்டரில் டவுன்லோட் இருக்குல்ல, ஸோ அந்த டவுன்லோட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவும் கூட நம்ம ஷேர் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஓவரால் இந்த கூகுள் டாக்ஸை வந்து இப்படி தாங்க யூஸ் பண்ணணும். இதில் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோவில் ஒன்று தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ நம்ம கடகடன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி புரிகிற மாதிரி இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் அது ஒரு மாதிரி தெளிவாக அழகாக புரிகிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட பேர் ஹீனா, என்னோட சேனல் நேம் லேர்ன் வித் ஹீனா. ஓகே, ஸோ see you, bye, take care.